வணக்கம். நம்ம ஓரொரு நாளும் எழுகின்ற பொழுது நல்ல சிந்தனையோடு எழுந்திருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அந்த சிந்தனை நமக்கு தடைபடாது. ஒரே ஓட்டப்பந்தயத்தினுடைய தொடக்கம் முடிவு எப்படி இருக்கிறதோ அதனை போன்று குறிப்பிட்ட நேரம் வரை நம்முடைய சிந்தனை தடைபடாது இருக்கும். ஆனால் உலகமாயிற்றே, இந்த உலகத்திலே தானே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனம் எப்படிப்பட்டது சொல்லுவாங்க. பல்வேறு வகையிலே மனதை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனம் ஒரு குரங்கு என்பதை எல்லோரும் சொல்வது மட்டுமல்ல, அது எனக்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியும். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், அவருடைய மனம் எப்படிப்பட்டது தெரியுமா, மிக பெரிய பரந்த மனம் என்று சொல்லுவார்கள். சிலர் கல் நெஞ்சு, அந்த மனசு இருக்கே ரொம்ப லேசானது. இப்படி பல நிலையில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் மனம் என்பது குரங்கு. அது அங்குமிங்கும் அலைப்பாயக்கூடியது. அலைந்து அலைந்து தெரிந்து தெரிந்து தேடி தேடி நொந்து நொந்து போகக்கூடியவர்கள் மத்தியில் வாழக்கூடிய மக்கள் நாம். இது ஒருபுறம் என்று சொன்னால், எப்பொழுதும் களி ஆட்டங்களிலேயே மிதந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாத்தையும் நேரத்துக்கு நேரம், இந்த நேரத்தில் இதை முடிச்சிடுவேன், அடுத்து இந்த வேலைக்கு போகிறேன், அடுத்து நான் என்னுடைய பூ வேலைக்குள் இறங்கப் போகிறேன் என்று ஒரு காலத்தை வரையறை செய்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் இயங்க வைப்பதாக செயல்படக்கூடியது எது தெரியுமா? என்னிடத்திலும் உங்களிடத்திலும் காணப்படுகின்ற மனம் என்று சொல்லப்படக்கூடியது மட்டுமே. இப்போ அந்த மனம் என்று சொல்லக்கூடியதிலே நாம் பயணித்தாக வேண்டும். மனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடிவாளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு குதிரையை பார்க்கிறோம். அந்த குதிரை ஒரே சீராக வேகமாக அதில் ஏறி நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் செல்ல வேண்டும். அந்த குதிரை அதற்கு என்ன தேவையாக இருக்கிறது? கடிவாளம் போட்டதாக இருப்பதை பார்க்கிறோம். கடிவாளம் போட வேண்டும் என்று சொன்னால் மனம் என்று சொல்லக்கூடிய சாரதி அதை சரியாக இயக்க வைக்க வேண்டும். அந்த இயக்க வைப்பதற்கு அறிவு என்று சொல்லப்படக்கூடிய தேர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அறிவு என்ற தேரிலே மனம் என்ற சாரதியை ஏற்றி நாம் இந்த உலகத்திலே செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது நம்முடைய பாதையில் என்ன ஏற்படலாம் என்று சொன்னால், இடைஞ்சல்கள் வரக்கூடியதாக இருக்கலாம், பாறைகள் பல தென்படக்கூடியதாக இருக்கலாம், அல்லது காடுகள் முட்புதர்கள் என்று சொல்லப்படக்கூடியது இருக்கலாம். அவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது அவமானங்கள் ஏற்படக்கூடியதாக அமையும், அல்லது நாம் ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மனம் என்று சொல்லப்படக்கூடியது உயர்வானதாக, உயர உயர பறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் கட்டி பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்திலே 5 வகையான புலன்கள் இருக்கின்றன. அந்த 5 வகையான புலன்களிலே ஆற்றல் மிக்கதாக காணப்படக்கூடியது எது என்று சொன்னால் இந்த மனம்தான். கண் என்று சொல்லுகின்ற பொழுது அது எல்லா இடத்திலும் நோட்டம் விடக்கூடியதாக இருக்கக்கூடியது. காது என்பது பலவற்றை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணும் காதும் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாக்கு என்று சொல்லப்படக்கூடியது இருக்கிறதே, அது சுவையை மட்டும் உணரக்கூடியது அல்ல. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல்
துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும், ஒரு சொல் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆக அதற்கு அடிப்படையாக அமையக்கூடியது என்ன? இந்த நாக்கு. அப்ப கண்ணை பார்க்குறோம், காதை சொல்றோம், நாக்கை சொல்லுகின்றேன். இந்த மூக்கு என்று சொல்லப்படக்கூடியது இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? பல நாற்றங்களை உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல வாசனை, கெட்ட வாசனை என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த 4 கால்கள், இந்த 4 கால்களும் இருக்க ஐந்தாவதாக ஒன்று காணப்படுகிறதே நம்முடைய உள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய மனம். அந்த மனம் என்று சொல்லப்படக்கூடியது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 4 புலன்கள் மட்டுமல்ல, அடுத்ததாக நம்முடைய மெய் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறதே உடம்பு. அந்த உடம்பிலே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து காட்டக்கூடியதாக காணப்படுகிறதே நம்முடைய முகம் என்று சொல்லப்படக்கூடியது. இது எல்லாம் ஒருங்கு சேர்த்து 5 குதிரைகள் பூட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த 5 குதிரைகளையும் அடக்கி ஆளக்கூடியதாக எது இருக்க வேண்டும்? இந்த மனம் என்று சொல்லப்படக்கூடியது இருக்க வேண்டும். இதைதான் திருமூலர் எப்படி காட்டுகின்றார் தெரியுமா? பாப்பான் அகத்தில் பால் பசு 5 உண்டு, அந்த 5 பசுக்களும் பாலாய் சொரிய வேண்டும் என்று சொன்னால், அதிலே காணப்படுகின்ற மனம் என்று சொல்லப்படக்கூடியது 4 கால்களை கொண்டதாக மற்றவை திகழ்கிறதே. மற்றவை எது? கண், காது, மூக்கு, நாக்கு என்று 4 காணப்படுகிறதே. அந்த 4ஐயும் அடக்கி சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். அப்படி அழைத்து செல்வதற்கு மனம் என்று சொல்லப்படக்கூடியது ஒருநிலைப்படக்கூடியதாக இருந்தால் 5 இடத்திலும் பால் பசு தரக்கூடியதாக, பசு எதை தரும்? பாலை தரும். அதை போன்று அமையும் என்று திருமூலர் சொன்னாரே, அது காணப்படும். அப்படி காணப்படுவதை, இதே செய்தியை வள்ளுவ பெருந்தகையும் எப்படி காட்டியிருக்கின்றார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5 காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்கின்றார். வித்து என்று சொன்னால் விதை. அதுதான் ஒரு விதை தன்னை அழைத்து கொண்டு எப்படி நிலத்திலே ஊன்றி முளைத்து வரக்கூடியதாக இருக்கிறதோ, அதனை போன்று மனம் என்று சொல்லப்படக்கூடியது 5 புலன்களையும் அடக்கி ஆளுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக 4 அடக்கி ஆளுகின்ற பொழுது அது மிகச் சிறந்ததாக காணப்படும். உன்னதமான நிலைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது வெளி உலகம் என்பது கிடையாது. உன்னிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகின்ற மனம் என்று சொல்லப்படக்கூடியது மட்டுமே. ஆகினால் இந்த மனத்தினை நாம் அடக்கி, எப்படி ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவர் இன்னொரு குறட்பாவிலே காட்டுவார். எப்படி தனது கூட்டிற்குள்ளாக, அதாவது ஓட்டிற்குள்ளாக ஆமையானது தன்னை பகைவர்களிடமிருந்து காத்துக்கொள்வதற்கு அடக்கிக் கொள்கிறதோ, அதனை போன்று மனம் என்று சொல்லப்படக்கூடியதை அடக்குவோம் என்று சொன்னால் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லுவோம். எங்கே நாம் ஓரிடத்திலே பணியாற்றுகின்றோம், அல்லது ஒரு நிர்வாகியாக செயல்படுகிறோம், அல்லது மிகச்சிறந்த ஆசானாக விளங்குகின்றோம், அல்லது இந்த எதிர்கால இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை உருவாக்குகிறோம் என்று சொன்னால், அந்த பணி எப்பொழுது நம்மிடத்திலே சிறந்து விளங்கும்? மனத்தினை அடக்கி ஒரே பாதையில் செலுத்துகின்ற பொழுது நடக்கும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.